ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஓமம் பொடிச்சு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இது நல்லா கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சுக்கலாம். இதிலே வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுலேயே கேரட் சேர்த்துக்கலாம். துருவின கேரட்டு, கேரட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இதில் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள். இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை வாசனை போக ஒரு செகண்டுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். உருளைக்கிழங்கு நல்லா கிளறியாச்சு. நான் இப்போ இதில் ஒரு முட்டையை ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முட்டையோ 2 முட்டையோ சேர்த்துக்கோங்க. இதையும் இதோட சேர்த்து கிளறிடலாம். இது கூடவே நறுக்கின மல்லித்தலை சேர்த்து கிளறிடுவோம்.
இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதை சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கிடுவோம். இதை நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாதிரி வெள்ளை வட்டமாக தேய்ச்சாச்சு. இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை வச்சுக்குவோம். இதை அப்படியே ரோல் பண்ணிக்கிடுவோம். இது அப்படியே இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இதை அப்படியே தேய்ச்சிடலாம். இது அப்படியே லேசாக தேய்ச்சா போதும், ரொம்ப தேய்ச்சிக்கிற வேணாம், ஏன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் லீக் ஆகும். போதும். இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். செஞ்சு காமிக்கிறேன். இதை அப்படியே தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரியே எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். வச்சு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி எண்ணெயில் பொரிய விட்டு 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததை சேர்த்துக்கலாம். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக மொறுமொறுப்பாக உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சாஸில் தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.